بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் கண்ணியமிக்க உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நன்மை தீமை நிறுத்தப்படும் நாள், மீசான். நாம் எல்லாம் மறுமை நாளை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகிறது, அங்கே நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருப்போம், எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் இருப்போம், எப்படி தப்பிச்சு போக நம்ம முயலுவோம், அங்கே தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுவோம், அந்த நாள் எப்படிப்பட்ட கொடூரமானது, இதையெல்லாம் இன்றைய தினத்தில் நம்ம காண இருக்கின்றோம். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது வௌதா அல் மீசான், மீசானை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அப்படின்றோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு டெமோ வாழ்க்கை உங்கள்கிட்ட கொடுத்தேன், ஒரு டெமோவான ஒரு உலகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன். அங்கே நீதியை நிலைநாட்ட சொன்னேன். அங்கே நீங்கள் நீதியை சரியான முறையில் நீங்கள் வாழ்வாதாரத்தில் உங்கள் நீதியை நீங்கள் நிலைநாட்டலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நாள் வச்சுருக்கேன், அங்கே எல்லா விதமான நீதியை நான் நிலைநாட்டுவேன். புரியுதுங்களா? அந்த நாள் எப்படிப்பட்ட கொடூரமாக இருக்கும், அந்த நாள் வருவதற்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தயார்படுத்திக்கோங்கன்றதுக்கான தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், குரானில் எல்லா இடத்துலையும் மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த நாள் மிக கொடூரமானது, அந்த நாள் மிக கொடூரமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன், இந்த துனியாவை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை விட பல்மடங்கு வெறுப்போம் அந்த நாளில். இந்த துனியாவில் எப்படி தாய் தந்தையை நம்ம நேசிக்கிறோமோ அதை விட பல்மடங்கு வெறுப்போம் தாய் தந்தையர். எந்த குழந்தைக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம சப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்காண்டி உலக ஆதாயத்துக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த குழந்தைய நாளைக்கு அந்த நாளில் வெறுப்போம். இது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ் சொல்கிறோம். அப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளுக்காக வேண்டி நம்மிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கு, சரியா? இப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான், இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது. எதை கடக்காம? அந்த நெருப்பு. எந்த நெருப்பு? நரகம் இருக்குல்ல, அந்த நெருப்பை உங்கள் மூஞ்சில் அடிக்காமல் அதனுடைய கஷ்டத்தை நீங்கள் சுவைக்காமல் எங்கே போக முடியாது? சொர்க்கத்திற்கு போகவே முடியாது. அந்த நாளில் நன்மை தீமை எல்லாம் பிரிக்கப்பட்டு எல்லாமே நடத்தப்பட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சிராத் என்னும் ஒரு பாலத்தை கொடுப்பான். இந்த சிராத்ன்ற ஒரு பாலத்தை பற்றி அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள், சிராத்து பாலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில நிகழ்வுகள் நம்மளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த சிராத்து பாலத்தில் கடக்கும் பொழுது சில பேர் மின்னல் வேகத்தில் போவாங்க, சில பேர் ஒட்டக வேகத்தில் போவாங்க. அந்த பாதையில் அல்லாஹ் என்ன வச்சுருக்கிறான், சில அந்த மீனுக்கு போடுவீங்கள, என்ன போடுவீங்க, மீன் முள், தூண்டில்,
அந்த மாதிரி தூண்டில் அல்ல அந்த பாதை ஃபுல்லாக வச்சுருப்பான். அவங்களுடைய நன்மைக்கு ஏற்ப அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஸ்பீடில் போவாங்க. மாற்றவங்க இருப்பாங்க, கீழே விழுந்தவங்க இருப்பாங்க, தொங்குறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அந்த சிராத் என்ற அந்த பாலத்தில் நடக்கும். இது எப்போ அப்படின்னா நன்மை தீமை பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள். சொர்க்கம்னு கன்ஃபார்ம் ஆயிரும், சொர்க்கத்துக்கு போங்கனால சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலைமை. புரியுதுங்களா? அந்த சிராத் என்ற பாலத்தை பற்றி இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகள் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு 5 நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல எழுப்பப்படக்கூடிய நாள். முதல்ல எழுந்திரிக்கணும். எதுலேருந்து எழுந்திக்கிறோம்? கபர்லேருந்து எழுந்திக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நிழலுக்காக வேண்டி ஓடுவோம். அந்த நாளில் என்ன பண்ணுவோம்? நிழலே இருக்காது, நிழலுக்காக வேண்டி ஓடக்கூடிய நாள் அது. நிழலை தேடி ஓடுவோம். சில பேருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அருள் புரிஞ்சு அவங்களுக்கு நிழல் கொடுப்பான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம் வந்து அவங்க வந்து அப்படியே பாயில் போகும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், மேகத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், நிழல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு ஒரு கொடை மாதிரி நம்ம ஆக்கி வச்சுருந்தோம் நிழல்னு சொல்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நாளை மறுமை நாளில் சில பேருக்கு நிழலை கொடுப்பான். சில பேர் அதிர்ஷ்டவடி நிழல் இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஹவுலுல் கௌசர், நீர் தடாகம் கொடுக்கப்படும். இன்னொன்று 4வது என்ன அப்படின்னா மீசான். 4வது கட்டம் தான் என்னது? மீசான். 5வது கட்டம் என்னது? சிராத்ன்ற அந்த பாதை. இப்போ முதல்ல மனுஷன் ஏந்திரிக்கிறான். எழுப்புதல். அல்லாஹ் சொல்கிறான், வல் மலக்கு அலா அர்ஜா இஹா ஒயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌம இதின் சமானியா. பூமியின் உள்ள அனைத்து பார்டர்களிலும் அல்லாஹ் அன்றைக்கி ஒரு பூமி ஏற்படுத்தும். இந்த பூமி இருக்காது, அது ஒரு தட்டமான ஒரு பூமியாக இருக்கும். சரியா? வெள்ளியாலான ஒரு தட்டு கீழே இருக்கும், மண் இருக்காது, மேலே நமக்கு சூரியன் இருக்கும், எந்த இடத்துல ஒதுங்குற இடம் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு தட்டமான ஒரு பூமி இருக்கும். அந்த எல்லைக்கோடில் யார் நிற்பாங்களாம்? அனைத்து இடங்களிலும் மலக்குமார்கள் இருப்பார்கள், நான் நிறுத்தி வச்சிருப்பேன் அப்படின்றாங்களாம். நிறுத்தி வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா மனுஷன் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுவான். அதுக்கு பின்னாடி தான் இருக்கா, அங்கே போய் கீழே குதிச்சிடலாமா, இங்கே ஓடிடலாமான்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான். இப்போது நீங்கள் தண்ணியில் குதிக்கிறீங்க, நீச்சல் தெரியல, மேலே ஒரு கட்டை மிதக்குது, சின்ன ஒரு கட்டை. ஆனால் அறிவு சொல்லும் அந்த கட்டையை பிடிச்சாலும் உள்ளே போவேன்னு சொல்லும். ஆனால் அந்த நிலைமையில அதை என்ன பண்ணுவீங்க? அறிவு சொல்லும் அதை பிடிச்சாலும் உள்ளே போயிடுவதான்னு சொல்லும். ஆனால் என்ன பண்ணுவோம்? அதை பிடிக்க நாடுவோம் இல்லையா? ஆனால் அது பிடிக்கிறதும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி அந்த மறுமை நாளில் தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் மனுஷன்? ஓடிக்கிட்டு இருப்பான். சரியா? ஓடுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடுவான். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லா மஃபர், விரண்டு ஓட முடியாது. என்ன சொல்கிறான்ல, அந்த நாளில் உங்களால் எங்கேயுமே விரண்டு ஓட முடியாது. ஏன் அப்படின்னா இலா ரப்பிக்க யௌமைதின் முஸ்தகர், எங்கே ஓடினாலும் எங்கே வந்து சேருவீங்க? உன் இறைவன்ட்ட தான் வந்து சேருவேன். இப்படி ஓடினாலும் இப்படி தான் இங்கே தான் அல்லாஹ் கிட்ட வருவேன். எந்த முக்கோணத்தில் ஓடினாலும் அந்த 3D ஆங்கிள் வீடுலாம் இருக்கும் இல்லையா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கோட்டத்தில் வந்து நிற்பீங்கள, அந்த மாதிரி மறுமை நாளில் நம்ம எந்த பக்கம் ஓடினாலும் அங்கே தான் வந்து நிற்போம். ஏன் அப்படின்னா மனிதன் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலைமையில் எழுப்பப்படுவான். எங்கே ஏந்திருக்கிறோம், எங்கே இருக்குது, என்ன நிகழ்வு இது, எப்படி நடக்குது, என்ன ஆகுதுன்னு புரியாத ஒரு சுச்சுவேஷன் அது. நம்மளாம் நினைக்கிறோம் மறுமை நாள் வந்தோடனே நேராக அரிசி வந்துடும், எல்லாம் வந்து உட்காந்து கேள்வி கணக்கு விசாரிப்பான். இல்லை, எத்தனையோ நூற்றாண்டு கணக்கில் மனிதர்கள் ஓடுவாங்களாம், எத்தனையோ வருஷம் ஓடுவாங்க. எதுக்கு ஏந்திரிச்சிருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்னு தெரியாமலே ஓடுவாங்க. அதான் எல்லாம் சொல்கிறான், யாயத்துஹா கானத்தில் காலியா. அவங்க சொல்லுவாங்களாம், யார் ஏந்திரிச்சாங்கல்ல அந்த மனிதர்கள் கேட்பாங்க, யாயத்துஹா, என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு, கானத்தில் காலியா, நாங்கள் அந்த கபர்லேயே கடைசியாக இருந்திருக்க கூடாதா? அந்த நாளில் ஏந்திரிச்சு மனிதர்களுக்கு சொல்லுவாங்கன்னா, நான் அந்த கபரில் இருந்த, கபரே ஒரு வேதனை தான்,
கபரு மிகப்பெரிய ஒரு வேதனையா இல்லையா? அதுவே ஒரு வேதனை. ஆனால் ஏந்திரிச்சு மக்கள் சொல்லுவாங்களாம், நான் கபர்லேயே இருந்திருக்கக்கூடாதா, நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன், நான் எங்கே நிற்கிறேன், யாரை பார்க்க போகிறேன், என்ன நடக்குது இங்கே, ஏன் இவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியலையேன்ற மாதிரி ஒரு சலசலப்பான ஒரு நிலைமை இங்கே இருக்கும். ஆலு மம்பாசனா மிம்மர்கதினா, எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியது யார் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா, நல்லவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களும் சேர்ந்து அந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருப்பாங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு ஏந்திரிச்சோம், ஏன் என்ன ஆகுது உண்மை புரியாது. அவங்கெல்லாம் ஏந்திரிப்பாங்க. ஏந்திரிச்சு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பியது யார் அப்படின்னு கேட்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அந்த நாளில் எல்லாம் ஏற்படுத்துவோம். இது எழுப்பக்கூடிய நாள். இது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றது தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் மனிதர்கள் ஓடுவார்கள், இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு ஓடுவாங்க, நிழலே கிடைக்காது ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த டைமில் ஒரு சில நிகழ்வுகள் என்ன ஆகும், சில பேருக்கு நிழல் கொடுக்கப்படும். சரியா? சில பேருக்கு அவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகமும் கொடுக்கப்படும். ஆனால் சில பேருக்கு என்ன பண்ணாது, எதுவுமே கொடுக்கப்படாது, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சமுதாயம் எல்லாமே வருவாங்க. முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம சில முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா, அல்லாஹ் பொருந்திக்கிட்ட, அல்லாவுக்காண்டி கட்டுப்பட்ட, அல்லாவுக்காக வேண்டி அஞ்சி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்ட அந்த முஸ்லீம்கள் முஃமின்கள்கிட்ட போய் கேட்பாங்களாம், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மூமின்கிட்ட போய் கேட்பாங்களாம். மூமின்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூமின்கள்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ், இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள்ட்ட போய் ஒரு டீம் போய் சொல்லும், நீங்கள் போய் ரசூல்லாட்ட போய் நபிக்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்வாங்க. இவங்க போய் நபிமார்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. எந்த நபிமார்கள், ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் உள்ள எல்லா நபிமார்கள்ட்டையும் இங்கே என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படி வேதனை இருக்குது, அந்த கேள்விக்கான அந்த நாளை வந்து சீக்கிரம் விசாரிக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுவாங்களாம். நபிமார்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்புவாங்களாம். அல்லாஹ் கிட்ட நீங்கள் ஒரு பரிந்துரை பண்ணுங்களேன், கேளுங்களேன், அல்லாஹ் வர சொல்லுங்களேன். எதுக்கு கேட்குறாங்களா மனிதர்கள், எங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன பிரித்து கொடுக்க சொல்லுங்கள், ஏன் இந்த நாள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு இருக்கு, அல்லாஹ் வர சொல்லுங்களேன்னு வாங்கலாம் மக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா இருந்துச்சு இல்லை, நான் உம்மத்துக்காண்டி ஒரு துவா வச்சிருக்கிறேன்னு வாங்கல, அந்த துவாவை அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவாங்க. உடனே உம்மத்து இந்த கேட்டோடனே அந்த பொட்டல் பாலைவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்துருவாங்க. சஜ்தாவில் விழுந்து, யா அல்லாஹ் கருணை காட்டு, நீ வா, நீ இறங்கி வா, எங்கள் கிட்ட நீ தீர்ப்பு கொடு, நன்மையை தீமை பிரித்து அந்த மீசானை நீ இறக்கி எங்களுக்கு என்ன பண்ணு, கேள்வி கணக்கு நீ கொடு யா அல்லாஹ், நீ வா யா அல்லாஹ் அப்படின்னு சஜ்தாவில் விழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க. அப்போ அல்லாஹ் அங்கேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பதில் அளிப்பான், யா முஹம்மத் சல் துத், முஹம்மதை நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன கேட்குறீங்களோ கேளுங்க, கொடுங்க. அப்போது விசாரணை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆதம் நபிலேருந்து வராங்கல்ல, விசாரணை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துலேருந்து விசாரணை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துச்சு, ஃபெயிலாக போச்சு, அதுக்கு அடுத்து என்ன நிகழ்ந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்க்கு தெரியாது. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துச்சு, கிறிஸ்துவ மதம் வந்துச்சு, அது ஒரு ஃபெயிலாக போச்சு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போ ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பித்தாதான் ஃபஸ்ட்டில் பண்ணவங்களுக்கு தப்பு புரியும். அப்போ முதல் விசாரணை யாருக்கு, நம்மளுக்கு தான் வரும், நம்ம சமுதாயத்துக்கு தான் வரும். என்னன்னு, இவங்க இந்த மிஸ்டேக்னால தான் இவங்களுக்கு நான் தண்டித்தேன், இதுதான் பாடமாக உன் குரானில் நான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்றதான் இங்கே விசாரணையே ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, இறைவன் உங்களுக்கு முன்னாடி வருவான். எப்படி வருவான், மலக்குமார்கள் அணி அணியாக வருவாங்க, மலக்குமார்கள் அணி அணியாக வருவாங்க. வஜி யௌம இதிம் பி ஜஹன்னம், மலக்குமார்கள் வந்து நின்னோனையே எதை இழுத்துட்டு வருவாங்க, அவங்க நரகத்தை தான் முதல்ல இழுத்துட்டு வந்து முதல்ல கொண்டு வந்து வைப்பாங்க. கேள்வி கணக்கு யாருக்கு ஆரம்பிக்குது, நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், யௌம யகூமுன் நாஸு லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த
ரப்புக்காக மனிதர்கள் அனைவரும் நின்று கொண்டு இருப்பார்கள். இறைவனுடைய வருகைக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்களா மனிதர்கள்? நின்று கொண்டு இருப்பார்கள். அது அதோடைய நாளுடைய பேர், இன்னொரு பேர் என்னது? கியாம், நிற்கக்கூடிய நாள். அங்கே சேர் கிடையாது, அங்கே நீ 50,000 வருஷம் நிற்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து ஒரு அவங்களுக்கு ஒரு சிபாரிசு பண்ணி அவங்க போயிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோடு சேர்ந்து நம்ம போயிட்டோன்னா தப்பிச்சோம். பாராயி உங்கள் ஃபைல் சரியில்லை போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆதம் நபி வரைக்கும் சுற்றிட்டு வர வரைக்கும் நிற்கணும். எவ்வளோ நாள் நிற்கணும்? அவ்வளோ நாளும் நிற்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போது அந்த நாளில் நிற்கக்கூடிய நாள் அது. அல்லாஹ் வந்துடுவான், மலக்குமார்கள் அணி அணியாக வந்துடுவாங்க, நரகம் இழுத்து கொண்டு வந்து நிற்க வைக்கப்படும். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், வஹஷாத்தில் அஸ்வாத்துலிர் ரஹ்மான் ஃபலா தஸ்மாஉ இல்லா ஹம்சா. அங்கே இவ்வளோ நாள் எப்படி இருக்கும்னா சலசலப்பாக இருக்கும், ஒரே கூச்சலும் ஒரே இது சத்தமாகவே இருக்கும். ஊன்னு ஓடுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நன்மைக்கு அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு சுடுதேன்னு ஓடுவாங்க. நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, கால் ஒரு பக்கம் கொதிக்கும், ஒரு பக்கம் எப்படி இருக்கும் நிழல் இருக்காது, ஓடுவாங்க. அந்த சலசலப்பு அந்த டைமில் நல்லா சொல்கிறோம், வஹஷாத்தில் அஸ்வாத் லிர் ரஹ்மானி ஃபலா தஸ்மாஉ இல்லா ஹம்சா. சலசலப்பு ஓசை எல்லாம் அடங்கிவிடும். எப்போ வரும்போது? யார் வரும்போது? கோர்ட்டில் ஜட்ஜையா வந்தோன்னே என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? சைலண்ட் ஒன்று எல்லாம் அமைதியாயிருவாங்கல்ல. அதை விட எப்படி ஆயிடுவாங்க மக்கள்? நிசப்தமாயிருவாங்க. அந்த ஒரு ஓசை தவிர வேற எந்த ஓசையும் அவர்கள் கேட்க மாட்டாங்க. எந்த ஓசை? அல்லாஹ் வந்துட்டான்ற ஒரு சூழ்நிலை ஓதுவாங்கள்ல, அந்த ஓசையை தவிர வேற எந்த சத்தம் அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்போதான் அவங்க எல்லாருமே தலை நோக்கி அப்படி பார்ப்பாங்க, என்ன தான் நடக்குதுங்க. அந்த நாள் அப்படிப்பட்ட நாள். இப்போ அல்லாஹ் எடுத்தோடனே நிராகரிப்பாளர்களோட லிஸ்ட் எடுப்பான். வந்தோடனே அவன் யார் எடுக்கிறான்? போன வாரம் நான் எதை பற்றி பேசினேன்? நிராகரிப்பாளர்கள் தப்சீரில் நான் சொல்லியிருந்தேன்னா, நிராகரிப்பாளர்கள்னால் யார்? டைரெக்டாக அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் அல்லாவை ஏற்றுப்பான், ரசூலை என்ன பண்ணான்? ஏற்றுக்க மாட்டான். இன்னொன்று என்ன கேட்டகரி? இன்னொரு கேட்டகரி அந்த 5-6 வகை சொல்லியிருந்தேன். அதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? அல்லாவையும் ஏற்றுப்போம், ரசூலையும் ஏற்றுப்போம். ஆனால் எதில் இருப்போம்? நம்ம கட்டுப்பட மறுப்போம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது எந்த கேட்டகரி? அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த நிராகரிப்பாளர் குஃபூர் வச்சக்கூடிய ஒரு நிலைமை அவங்கள எழுப்பும். அல்லாஹ் வாங்க அப்படின்வான். இறைவனை கண்ணால் காணாமல் அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னா, அல்லாவே அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அல்லாஹ் அவங்க முன்னாடியே வரமாட்டான், சப்தம் மட்டும்தான் வரும். எவ்வளோ பெரிய அவமானம் அது! நம்மளை படித்தவன் நம்ம முன்னாடி வந்து நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சப்பா இந்த நரகத்துக்கு போக சொன்னால் பரவாயில்ல, மூஞ்சி கூட எல்லாம் பார்க்க மாட்டான், அவனை முன்னாடி கூட வரமாட்டான். அவனுக்கு விசாரணை நடக்கும், நீ இன்னென்ன தப்பு செஞ்ச, இன்னென்ன மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி சப்தம் மட்டும்தான் வரும். ஒரு நரகத்தில் போய் விழுணுவான்ல. எப்படிப்பட்ட அவமானம்! இறைவனை கண்ணால் காணாமல் விசாரணை நடைபெறும். யார் என்னை தண்டிக்கிறான் என்பதை கூட அவன் என்ன பண்ண மாட்டான், அறிய மாட்டான். அப்படி ஒரு விசாரணை அந்த யாருக்கு? அந்த 6 வகையான அந்த குஃபுர் செஞ்சவங்களுக்கு அந்த விசாரணை நடக்கும். சரியா? கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமை இதில்ல மஹ்ஜூமூன். அந்நாளில் அவர்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். இறைவனை பார்க்கறத விட்டும் யார் தடுக்கப்படுவார்கள்? அந்த குஃபுர் செஞ்சவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தடுத்துருவான். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, முஸ்லீம் சமுதாயத்தை கூப்பிடுவான். முஸ்லீம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தோன்றுவான். அதனால் யார்கிட்ட வருவான்? அல்லாஹ் முஸ்லீம்கள்கிட்ட மட்டும் வருவான், அவங்ககிட்ட மட்டும் தோணுவான். முஸ்லீம் சமுதாயத்தை கூப்பிடுவான். கூப்பிட்டு முன்னாடி வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு முன்னாடி எல்லாரும் வருவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த நாளில் முஸ்லீம் யார் குரானை படிச்சிருக்காரு, ஆனால் குரானை படிக்கலைன்றது அந்த நாளில் அல்லாஹ் அவங்களுக்கு அப்போ ஒரு டெஸ்ட் வைப்பான். குரானை படிச்சிருந்தானா அவன் கரெக்டாக அந்த இடத்துல ஆன்சர் சொல்லுவான். குரானை கரெக்டாக படிக்கலைன்னா அவனால் ஆன்சர் சொல்ல முடியாது. அல்லாஹ் வருவானா? ஹதீஸில் வருது, அல்லாஹ் வருவான் வேற ஒரு தோற்றத்தில் வருவான். எல்லாம் எப்படி வருவான்? ரியல் தோற்றத்தில் வரமாட்டான், வேற ஒரு தோற்றத்தில் வந்து காட்சியளிப்பான். நான் உங்கள் இறைவனான்னு கேட்பான். அப்போ என்ன சொல்வீங்க? யார் யாரெல்லாம் குரானை வாழ்க்கையில் படிச்சிருந்தீங்களோ, குரானை படிக்கிறதுனா படிக்கிறது இல்லை, அதே வாழ்க்கையாக மாற்றிருந்தீங்களோ,
அவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியுமா இது என் இறைவன் இல்லை அப்படின்னு. வந்தவன் யாரு? இறைவன் தான் வரான். ஆனால் எப்படி வரான்? அல்லாஹ் வேறு உருவத்தில் வருவான். அப்போது இவங்க முஸ்லீம் சமுதாயம்லாம் சொல்லும், குரானை படித்தவங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்க, ஹராம் ஹலாலை பேணினவங்க, சரியா, எது தப்பு எது தீமை எது நன்மைன்னு பிரித்து காட்டக்கூடியவங்க, இவங்களால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க, இது என் அல்லாஹ் இல்லை, இது எங்களை படைத்த ரப்பு இல்லைன்னுவாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா இன்னொரு உருவத்தில் வந்து நிற்பான். உடனே இன்னொரு உருவத்தில் வந்து அவங்களுக்கு முன்னாடி காட்சி அளிப்பான், உட்கார்ந்து காமிப்பான். இப்போ கேட்பான், இப்போ நான் உங்கள் ரப்பான்னு கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ தான் எங்கள் ரப்பு அப்படின்வாங்க. எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு கேட்பான்ல, உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது, எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னோடனே அப்போ அவங்க சொல்லுவாங்க, அஸ்ஸா, உன் கண்டை காலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்வாங்க. அதான் அல்லாஹ் குரானில் பேசுவான், யோம யுக்குஷஃப் அன்சாக்கியும் ஒய்துஆவுன இல சுஜூதி ஃபலா யஸ்ததியூன். மறுமை நாளில் கண்டை கால் விட்டும் தேரை அகற்றப்படும். இதுதான் குரான் உள்ள ஆன்சர். மறுமை நாளில் அல்லாஹ் வருவான், அல்லாஹ்வுடைய கண்டை கால் ஒரு திரை இருக்குல்ல, அந்த திரையை அல்லாஹ் அகட்டுவான், அகட்டி காமிப்பான். திரை அகற்றப்படும். மறுமை நாளில் கண்டை கால் விட்டும் திரை அகற்றிவிடும். அனைவரும் சுஜூதின்பால் அழைக்கப்படுவார்கள். அனைவரும் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வை பார்த்தோன்னே அந்த கண்டை காலை ஐடென்டிஃபை பண்ணோடனே அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாயிரும். ஏன்னா கொடுத்த வேதத்தை அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக படிச்சிருந்தாங்க. அந்த ஆயத்தை ஓதி காமிப்பாங்க, இறைவனுக்கு இந்த கண்டை கால் இருக்கும், அந்த கண்டை கால் இப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ்க்கு 2 கை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். 2 கையில் ஒரு கை வலது கையா இடது கையா? 2 கை நமக்கு இருக்குல்ல, ஒன்று வலது கை சொல்கிறோம், ஒன்று இடது கை சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 2 கை, ஒரு கை வலது கையா இன்னொரு கை இடது கையா, இல்லை ரெண்டுமே ஒரே கையா? நேரானவன் அல்லாஹ். நமக்கு தான் வலது இடது. அல்லாஹ்வுக்கு 2 கையும் எப்படிப்பட்ட கை? வலது கை தான். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய சிஃபத் எந்த அளவுக்கு நம்ம உள்ளே போய் ஆழமாக போய் கவனிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு அமல் செய்கிறதுக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து கஷ்டமான நிலைமையில் சபராக போகிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குது எது? அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகள். அந்த தன்மைகள்லாம் உள்வாங்கணும். அப்போ அந்த கண்டை காலை பற்றி அன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணும், அல்லாஹ் கிட்ட பேசணும். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த கண்டை காலுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய காலுடைய அந்த திரையை அல்லாஹ் அகற்றோன்னியே அந்த வெண்மையும் அந்த அழகையும் பார்த்து முஸ்லீம் சமுதாயம் அப்படியே சஜ்தாவில் விழும். அதில் இன்னொரு ஒரு டீம் இருக்கும், அப்போது அதுவும் செஞ்சு சஜ்தாவுக்கு போவோம். அல்லாஹ் என்ன பண்ணுவான், சஜ்தாவுக்கு போகாமல் லாக் பண்ணி விட்டுருவான். ஃபஸ்ட்டு குஃபுரு ஒரு டீம் போயிடுச்சு. மேலே ஒரு டீம் நான் பேசினேன்ல, மேலே ஒரு டீமு குஃபுரு, அவங்க குஃபுர் பண்ணாங்கன்றது நிராகரித்து எல்லாம் நரகத்தை கொடுத்துருவான். அல்லாஹ் அவருடைய முனாஃபிக் தன்மை அல்லாஹ் இங்கே காமிப்பான். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படிலாம் உன் முகத்தை நீ மாற்றி மாற்றி காமிச்சியோ அந்த மாதிரி நான் அன்றைக்கி நான் காமிப்பேன்றதை அல்லாஹ் காட்டுவான். முஸ்லீம்லாம் சஜ்தாவில் விழும் பொழுது இன்னொரு டீமும் சஜ்தாவில் போகும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், முதுகை லாக் பண்ணி விட்டுருவான். முதுகு அவங்களால சஜ்தாவுக்கு போக முடியாது. இறைவனையும் பார்க்க முடியாது. இறைவனையும் அவங்களால பார்க்க முடியாது. யார் அவங்க அப்படின்னா முனாஃபிக். யார் அவங்க? முனாஃபிக் தன்மை உடையவர்கள். அல்லாஹ் அவங்கள என்ன பண்ண மாட்டான், அது முன்னாடி சாட்சி அவங்க முன்னாடி முன்னாடியே வரமாட்டான். அதோடு அவங்க கடைசி முனாஃபிக் இருக்கிறாங்கள, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய சப்தமும் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடியும் அல்லாஹ் முன்னாடியே தோன்ற மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக அவங்க எங்கே போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா இவங்க 2 பேரையும் பிரித்து காமிக்கிறதுக்காண்டி யார் யாரெல்லாம் சஜ்தாவுக்கு போனாங்களோ உடனே அவங்களுக்கு ஒளி வந்துடும். அந்த ஒளி தான் உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம். அந்த சிராத் என்ற பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாதைக்கு போகிறதுக்கு பெட்ரோல் எது? அந்த ஒளி தான். அந்த ஒளியை கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். அந்த ஒளியும் கொடுத்துருவான். அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த சிராத் பாலத்தில் அந்த ஒளியை வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும், எந்தெந்த ஒளி எப்படிலாம் ஆஃப் ஆகுன்றது அடுத்த வாரம் பேசுவோம். அந்த ஒளி அவங்களுக்கு கிடச்சினா அவங்க சஜ்தாவில் விழுந்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. சரியா? அவங்க கூட இருந்தவங்க அவங்களால சஜ்தா பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது.
அப்போ அவங்க சொல்லுவாங்க காலு அலம் நக்கும் மாக்கும், ஏங்க உங்களுக்கு ஒளி வந்துடுச்சு, ஒளிக்கு பின்னாடி ஓடி வருவாங்க, எங்களுக்கு அந்த ஒளி வேணும் அப்படிங்கிறக்காண்டி கிட்ட வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒளி கொடுக்கவும் முடியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உங்களோட தொழுவலையா, நாங்கள் உங்களோட இருக்கலையா, நீங்கள் தர்மம் கொடுத்த மாதிரி தான் நானும் தர்மம் கொடுத்தேன், ஏன் எங்களால் முடியலன்னு அவங்க கேட்பாங்க. காலு அலம் நாக்கும் மாக்கும், நாங்கள் உங்களோடு தொடர்போடு இருக்கவில்லையா என்று முனாஃபிக்குகள் கேட்பார்கள். அதன் பிறகு ஒருபோதும் அல்லாவை காண மாட்டார்கள். நல்லடியார்கள் மட்டுமே அல்லாவை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பார்கள். சரியா? இந்த நிகழ்வுகள் நடக்கும். இதற்கு பிறகு அல்லாஹ் மீசானை இறக்குவான். மீசான்னா எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் தத்துகௌஃபில் மீசான் அப்படின்வான். அளவுகள் என்ன பண்ணோம், நாம் நிர்ணயித்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்-ரஹ்மான் சூறால பேசுவான். அந்த மீசான் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், அளவுகள் என்னது, எடை மட்டும் நினைக்கிறோம். இது நான் ஏற்கனவே அர்-ரஹ்மான் சூறா பேசும்போது நான் பேசியிருக்கேன். மீசான்னா என்னது, அல்லாஹ் என்னென்ன விஷயத்தில் அளவுகள் கொடுத்தான், எது அளவுகள் கொடுத்தான், எல்லாத்தையும் அளவுகள் கொடுத்துருக்குறான். இன்னைக்கு அந்த வறுமை மீறக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிட்டாங்க. ஒரு ஆடை விஷயத்தில் பெண் எந்த அளவுக்கு அளவுகள், மீசான் அல்லாஹ் கொடுத்த நிர்ணயம். அது நீ இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னா வீட்டை விட்டு வரக்கூடாது. இங்கே ஃபெமினிசத்துக்கு வேலை கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி இல்லை. வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஆண் நீ வெளியே போகணுன்னா வெளியே தான் போகணும், நான் ஏன் இங்கே சம்பாரிச்சுக்கணும் அவன் கேட்கக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஆண் என்ன பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இவ்வளோ கொடுக்கணும், இப்போ வீட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. இவ்வளோ வீட்டுக்கு கொடுக்கணுன்றதை எல்லாம் நிர்ணயிச்சுனா அது பண்ணி ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் சொத்துலேருந்து, பணத்திலிருந்து, அரசாங்கத்திலிருந்து, வாழ்வாதாரத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒரு அளவுகோலை வச்சுருக்கிறான். அந்த அளவுகோல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை. புரியுதா? இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த மீசான் அங்கே அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் ஒரு மீசானை கொண்டு வருவான். அல்லாஹ் மீசானை இறக்கிக்குவான். வவஜது மா அமிலு ஹாலிரா. அப்போ மனிதர்கள் சொல்வார்களாம். அதுக்கப்புறம் தான் கேள்வி கணக்கே ஸ்டார்ட் ஆகுது. சஜ்தாவில் விழுந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அவை அனைத்தும் அங்கே ஆஜராக இருப்பதை காணுவார்கள். அவர்கள் என்னென்ன செய்தாங்களோ அவை அனைத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்களா, காணுவார்கள். அதாவது செயலை ஒரு உருவம் கொடுத்து எல்லாம் உட்கார வச்சிருப்பான். நமக்கு இருக்குல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள மெட்ராஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க முடியுமா? 50 வருஷத்துக்கு பின்னாடி மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு பார்க்க முடியுமா? இதை விட நம்மளுடைய செயல், நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தீமையான செயல்கள், அதை எல்லாத்துக்குமே எல்லாம் உருவம் கொடுத்து உட்கார வச்சுருப்பான். எல்லாத்துக்கும் உருவம் கொடுத்து உட்கார வச்சுருப்பான். அந்த நாளில் அந்த மீசான் இறங்கணுன்னே மனிதர்கள் அப்போதான் ஓடுவாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி உம்மிஹி வ அபி வ சாஹிபதி வ அஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்நாளில் அந்த பார்த்தோன்னே முதல்ல அவன் யூஸ் பண்ணுறது, ஆஹா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருமே, ஆஹா என் மனைவிக்கு தெரியுமே, ஆஹா என் பிள்ளைக்கு தெரியுமே, ஆஹா என் அப்பாவுக்கு தெரியுமே, ஆஹா என் மாமிக்கு தெரியுமே, என் சின்னம்மாவுக்கு தெரியுமே, இந்த உறவே வேணாமே, ஏன் இந்த உறவு நிற்குது? எப்படி அப்படின்னா, இந்த அப்பா நீ நல்ல முறையில் தொழுதுருக்கிறப்பா, இந்த அப்பா சொர்க்கம் அப்படி கொடுக்கும்போது அங்கே அம்மல் அப்படியே நிற்கும். அந்த அவன் செஞ்ச தீமைகள்லாம் இருக்கும். இந்த தீமை அவங்க பார்ப்பாங்க. யார்? குடும்பம் பார்க்கும். அல்லாஹ் இவனுக்கு போய் தெரிய, அவன் பாரு என்னென்ன செஞ்சுருக்கிறான் பாரு, இவ்வளோ மானக்கேடான செயலை நீ செஞ்சுருக்கிறியா, உத்தமனா நீ பேசியிருந்தியா, உலகத்தில் நல்ல மாதிரி வேஷம் காட்டினியா அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க. அந்த நாளில் யாரெல்லாம் இந்த உலகத்தை நம்ம நினைக்கிறோம்ல, அப்பா காண்டி நான் ஓடுறேன், அம்மா காண்டி ஓடுறேன், பிள்ளைக்காக வேண்டி ஓடுறேன், நாளை அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நான் உழைச்சி எனக்கு கொடுக்குறேன், என்னென்ன டைலாக் இன்னைக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன டைலாக் கொடுக்குறாங்க. இவர்கள் அனைவருமே அந்த நாளில் எப்படி இருப்பாங்களா, இவன் இருக்கக்கூடாது, இது தானே, இது நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு கேடு வைக்குமே, இதுதான் நம்மளுக்கு காட்டி கொடுக்குமே அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து பிள்ளை ஓடுவான், பிள்ளையை பார்த்து அம்மா ஓடும், மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி ஓடும், பொண்டாட்டியை அப்பனை பார்த்து அம்மா ஓடும். இந்த மாதிரி மாறி மாறி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஓடிப்பாங்க. என்ன நினைக்கிறாங்க, இவங்க காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது ஏன் எல்லாம் புரிய வைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் என்பது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு உலகத்தில் என்ன பண்ணேன், என்னை கட்டுப்படுங்கன்னு நான் சொன்னேன்,
சின்ன வேலையே பெரிய வேலையா? அல்லாஹ் கட்டுப்படுறது சின்ன வேலையா பெரிய வேலையா? சின்ன வேலை, ஒரு சின்ன ஒர்க்கு தான் அது. அதை உன்னால் பண்ண முடியலன்னு சொல்லி நீ என்னத்துக்கு சாக்கு போக்கு சொல்லி என்னன்னா சொல்லி ஓடுங்க. சில பேருக்கு எப்படி இருக்கும், துன்யா மேலே மோகம் இருக்கும். சில பேருக்கு பொருளாசை மேலே இருக்கும். சில பேருக்கு பதவி ஆசை இருக்கும். சில பேருக்கு அம்மா அப்பான்ற உயிர் இருக்கும். சில பேருக்கு குழந்தைன்னு உயிர் இருக்கும். சில பேருக்கு தான் ஒரு இது இருக்கும். சில பேருக்கு பதவி ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? வெறுப்பான் அந்த நாளில். இதுக்கு பின்னாடி நான் ஓடுனேனே, இதுக்கு பின்னாடி இருந்தேனே, இதை சாக்கு சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனுடைய நன்மை என்ன பண்ணுவான், தராசில் கொண்டு வந்து வைப்பான். வைக்கும் பொழுது ஃபுல்லாக என்ன ஆயிரும், நன்மை வந்து என்ன ஆயிரும், கீழே போயிடும், தீமை என்ன போயிடும், மேலே போயிடும். மேலே போகணுன்னே அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பானா ஒரு ஆஃபர். அல்லாஹ் ஒரு ஆஃபர் கேட்பான். சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த நரகம் இப்போ உனக்கு கடமையாகுது. நரகத்துக்கு பகரமாக இவங்களெல்லாம் நீ தரியான்னு நான் கேட்குறேன். இந்த நரகத்துக்கு பகரமாக இவங்களெல்லாம் நீ தரியான்னு கேட்டால் நீ தருவியான்னு அல்லாஹ் கேட்பான். என்ன கேட்குறான் அல்லாஹ், சில மனிதர்களும் அல்லாஹ் கேட்பான், நரகத்திற்கு பகரமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் இதற்கு பகரமாக நீ எனக்கு கொடுப்பியான்னு கேட்பான். கியாமத் நாளில் எது ஓடினானோ எதுக்காண்டி பண்ணானோ அல்லாஹ் கேட்பான், நரகத்துக்கு பகரமாக இது இல்லைன்னா உனக்கு பெருசாக தெரிஞ்சுது, இது எல்லாம் எனக்கு கொடுத்துட்றியா, நீ இந்த சொர்க்கத்துக்கு போயிடுறியான்ற மாதிரி கேட்கும்போது அப்போ மனிதன் சொல்வானா, கொடுத்துட்றேனே, ஐயோ அம்மாவா வேணாம், பிள்ளையா வேணாம், தங்கமா வேணாம், வெள்ளியா வேணாம், பொருளாசையா வேணாம், பதவியா வேணாம், பணமா எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், இதெல்லாம் நீயே வச்சு இதெல்லாம் வச்சுக்கோ, எனக்கு வேணாம், நான் நரகம் மட்டும் கொடுத்துடாது அப்படின்வான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், ஏன்பா உனக்கு நான் என்ன, இதெல்லாம் ஹதீஸ், இது இப்போ நான் சொல்கிறது இது ஹதீஸு. அப்போது அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் உனக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்கை நான் கொடுத்தேன், என்ன கொடுத்தேன் உனக்கு நான், இப்போ நீ எல்லாத்தையும் நீ தரன்றியே, இது தானே உலகத்தில் நான் சொன்னேன், எனக்கு மட்டும் கட்டுப்படு சொன்னேன்னு, இது சின்ன ஒர்க்கு உன்னால் செய்ய முடியாமல் போச்சு அப்படிங்க. இன்றைக்கி மனிதர்கள் எதில் இருக்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயம் அல்லாவை நம்புதா இல்லையா, நம்புது. மறுமை நாள் நம்புதா இல்லையா, நம்புது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புதா இல்லையா, நம்புது. தொழுகையை பேண மாட்டேன்னு சொல்லுதா, இல்லை தொழுகையை பேணணும்னு சொல்லுது. ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா, கொடுக்கணும்னு சொல்லுது. சரியா? இப்போ எங்கே தான் இவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஹஜ்ஜு பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணணுன்றாங்க. ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணுன்றாங்க. இவங்க எங்கே மிஸ்டேக் வைக்கிறாங்க, எங்கே அப்படின்னா ஹராம் ஹலாலை பேண மாட்டேன்றாங்க. ஹலால் எது ஹராம் எது பார்க்க தெரியல. மன்னர் ஹராமா ஹலாலா, ஹராம் பக்கா ஹராம். ஹலீஃபா ஹலாலா ஹராமா, அப்போ நீங்கள் எது எடுத்து வச்சிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஹலாலை பேணிருந்தீங்கன்னா அல்லாஹ் கட்டுப்படுறதா இல்லையா? அப்போ நீ அல்லாவை நம்புகிறேன், ரசூலை நம்புகிறேன், வேதத்தை நம்புகிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்டுப்படாமல் இருக்கிறிய, அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை? அப்போ இவங்கள்ட்ட இந்த இமாம்கிட்டையும் இந்த சமுதாயத்துக்கிட்டையும் இந்த முஸ்லீம்கிட்டையும் போய் நம்ம போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம் சொல்கிறாங்க? எங்கள் அம்மா ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க பை, எங்கள் அம்மாவுக்கு நோய் இருக்குது பை, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க பை, என் மனைவிக்கு இந்தந்த மாதிரிலாம் நோய் இருக்குது பை, என் பிள்ளை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறான் பை, இதுக்காண்டி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பை, இதுக்காண்டி பொருளாதாரம், இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இது இப்போ வாங்கப்பா, அல்லாவுடைய வேதத்தை நிலைநாட்டணும், அல்லாவுடைய அல்லாவை கட்டுப்படணும், கட்டுப்படுற சமுதாயமாக மாறணும்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன ஆயிரும், எனக்கு வேலை போயிடும், இந்த மாதிரி பேசினா எனக்கு பதவி போயிடும், இந்த மாதிரி பேசினா எனக்கு என்ன பண்டு வராது, இந்த மாதிரி பேசினா எனக்கு என்ன ஆகாது, மக்கள் மத்தியில் எனக்கு என்ன இருக்காது, பேர் இருக்காது, இதெல்லாம் பேச முடியும் இன்னைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? இவர்களுடைய வாய்ச்சோடால் அல்லாஹ் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம், முகத்திலேயே கிழித்து காட்டுவான். இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம இதில் எங்கே இருக்கிறோம்? ஹராமலால நம்ம பேணவே இல்லை, குஃபூர்னு போயிடுச்சு, அது குஃபூர் அல்லா தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் சுஜூது செஞ்சு அல்லாவை பார்த்து அல்லாஹ் நன்மை ரசூல் ஸல்லல்லாஹு பரிந்துரை கேட்டு அல்லாவை கொண்டு வாங்களேன், வர சொல்லுங்களேன், நன்மை தீமை பிரிக்க சொல்லுங்களேன்னு சொல்லி நம்மளே சொல்லி கூப்பிட வச்சு பண்ண வச்சு இப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்குறான், சின்ன ஒன்று வார்த்தை எனக்கு கட்டுப்பட சொன்னேன், இதை நீ செஞ்சியான்னு அல்லா கேட்பான். நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? மன்னர் கூடுன்னு சொல்லிட்டோமா இல்லையா, சொல்லிட்டோமா இல்லையா?
அல்லாஹ் ஒரு அளவுகோல் வைக்கிறான், நீங்கள் பண்ட மாற்றத்திற்கு இன்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அதை தூக்கி போட்டு ஹராமான ஒன்றை எடுத்து வச்சோமா இல்லையா? வச்சுட்டோம்ல. சைத்தானை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னால் சைத்தானை முழுசாக எடுத்துக்கிட்டோமா இல்லையா? சைத்தானுடைய சித்தாந்தத்தை தன்னுடைய மார்க்கமாக மாற்றிக்கிட்டோமா இல்லையா? அவன் பூர்வத்தை இப்படி வெட்ட சொன்னால் வெட்டுறோம், ஹேர் கட்டை இப்படி பண்ண சொன்னால் பண்ணுறோம், இந்த ஜீன்ஸ் இப்படி போட சொன்னால் பண்ணுறோம், அந்த கிளப்புக்கு போய் ஆட சொன்னால் ஆடுறோம். யார் பண்ணது இதெல்லாம்? சைத்தானு கட்டுப்பட்டோம். பண்ணுறோமா இல்லையா? இப்போ எல்லாமே. அப்போ நம்மளுடைய நன்மை, நம்மளாம் மறுமை நாளில் போய் நின்று எப்படி நிற்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ இது எல்லாமே என்னது? இது வந்து பெருசாக பேசலாம். நீங்களே இதுக்கு உருவம் கொடுத்து பாருங்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நீ என்ன பண்ண, என்னை கட்டுப்பட சொன்ன, நீ என்னை கட்டுப்படலை, சரியா? எனக்கு இணை வைக்காமல் வாழ சொன்ன, நீ என்ன பண்ண, எனக்கு இணை வைத்து வாழ்ந்த. இணை எங்கே இருக்கு இன்னைக்கு? சுபான்லாம் 33 முறை சொல்கிறதுல இணை இருக்கா? இல்லை. ஆனால் இணை எங்கே இருக்கு? கட்டுப்படுறதுல இருக்க. நீ அல்லாஹ் அக்பர்னு தொழுகையில் 32 முறை சொல்கிற, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்கிற. ஆனால் வெளியில் வந்தால் அல்லாஹ் கட்டுப்படுறியா? எது கட்டுப்படுற? யாரு கட்டுப்படுற? அப்போ எங்கே இருக்கு அல்லாஹ்? இதுதான் இணை வைத்தல். செயல் ஒன்று, நம்பிக்கை ஒன்று. நம்பிக்கை என்ன பண்ணுற? அல்லாஹ் தான் வேணும்னு சொல்கிற. ஆனால் செயலில் போய் பார்த்தோன்னா என்ன யார் வேணுன்ற? ஆதார் கார்டு தாமே முக்கியம், ரேஷன் கார்டு தாமே முக்கியம், வரி தாமே முக்கியம். இது இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அலால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜிஎம்ஓ ஃபுட்டு வந்தால் என்ன, ஜிஎம்ஓ ஃபுட்டு வந்தால் என்ன, ஹராம் மேலோங்கி நின்னா என்ன, எந்த கல்ச்சர் மேலோங்கி நின்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோமா பாய்? இது யார் பண்ண தப்பு? மூசா அலைஹிஸ்ஸலாமில் வாழ்ந்த அந்த 3 பிரிவினரில் ஒரு பிரிவினர் பண்ண தப்பு. என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னா மீன் பிடிக்க போச்சு ஒரு டீம் தடுக்க போச்சு. ஒரு டீம் என்ன பண்ணிச்சு? எனக்கு என்ன பை சொன்னால் கேட்க மாட்டாங்க பை, அடிக்க வருவாங்க பை, நான் போய் ஓரத்தில் உட்காந்து ஜிக்கிர் பண்ணிவிட்டு என் வேலை என்னன்னு பார்க்குறேன் பை அப்படின்மா. அல்லாஹ் யாருக்கு முதல்ல தண்டனை கொடுத்தான்? மீன் பிடிச்சவங்களுக்கா? யாருக்கு தண்டனை? ஜிக்கிர் பண்ணவன் நீ. ஏன்? நீ தான் என் ஆர்மி, என்னை நம்புன்னு சொன்னவன் நீ தான், என் சோல்ஜரே நீ தான். வேற ஒருத்தன் என்னை நம்பலை, அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ என்னை நம்புறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. நீ என் வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ அவன் செய்யலாம். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ என்ன பண்ணு, இவனுக்கு நரகத்தை கொடுங்க சொல்லிட்டு அந்த நரகத்தை இழுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த நரகத்தில் இவனை தூக்கி போடுவோம். இப்போ சொல்லுங்கள், நாம் கேள்வி கணக்கில் எங்கே இருக்கிறோம்? நம்ம எந்த உலகம் நம்ம பேராசையாக இருக்கோ, எந்த உலகத்தில் புகழ்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த உலகம் வேணும்னு நினைக்கிறோமோ, அந்த உலகம் அன்றைக்கி நம்ம விருப்பமா இல்லையா? இன்றைக்கி இந்த சமுதாயம் இதை விளங்கணுமா இல்லையா? விளங்கணும். ஆனால் விளங்குற விதத்தில் விளங்காதனால இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு படம் மாதிரி, அப்படியே ஒரு அனிமேஷன் ஒரு மூவி மாதிரி நினைக்கிறாங்க. அனிமேஷன் மூவி இல்லை இது நாளைக்கு நீங்கள் 50,000 வருஷம் நிற்கக்கூடிய ஒரு நாள், சரியா? அப்போ அந்த மனிதன் சொல்வானா, அப்போ மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தம் ஒலா கபீரத்தன் இல்லா ஆசை. என்ன ஒரு புத்தகம் இது! இந்த புத்தகத்தில் நான் பண்ண பெரிய தப்பும் இருக்குது, நான் பண்ண சின்ன தப்பும் இருக்குது, எல்லா தப்பும் இதில் இருக்குது, நான் எப்படி தப்பிப்பேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணுவான்? புலம்புவான். யார் அவங்க? முஸ்லீம். பெரிய தப்பு என்னது? அவன் நினைக்கிறது சின்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான். எது? நான் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கேன், வெளியில் நான் கட்டுப்படல, அது ஒரு சின்ன தப்பாக நினைப்பான். ஆனால் அதுதான் அவனுக்கு அங்கே பெரிய தப்பாக நிற்கும். அவன் நினைக்கிறது பெரிய தப்பு எது? ஃபஜரை விட்டுட்டேன், அடுத்தது என்ன பண்ணேன், ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும்போது 50 ரூபா மிஸ் பண்ணிட்டேன், திருடிட்டேன், போய் பேசிட்டேன், இது அவன் பெரிய தப்பாக நினைக்கிறான். குஃபுர் பெருசா இது பெருசா? எது பெருசு? குஃபுரு. அவன் சின்னதாக நினைக்கிறது நாளைக்கு அது பெருசாக தெரியும். எது அவன் பெருசாக பார்க்குறானோ நாளைக்கு அது சின்னதாக தெரியும். அப்போது நாம் எதில் முழிக்கணும்? கட்டுப்படுற விஷயத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் திருடுவீங்களா, நீங்கள் போய் பேசுவீங்களா, நீங்கள் பெருமை அடிப்பீங்களா, எல்லாமே வந்துடும். அப்போ முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய டூல்ஸ் எது? கட்டுப்படுற டூல்ஸை தான் நம்ம எடுக்க போகணும், சரிங்களா? அப்போது அந்த மனிதன் என்ன பண்ணுவான்? அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது, நான் பண்ண சின்ன தப்பு இருக்குது, பெரிய தப்பு இருக்குது, ஒன்று கூட அது விட மாட்டேங்குது அப்படின்வான்.
அப்போ ஒரு அல்லாஹ் சொல்லுவான், ஃபமன் சப்புலத் மவாசீனு, யாருடைய கணம் அந்நாளில் கனமாக இருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபி ஈஷத்திர் ராலியா, அவங்க பொருந்திய வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க அப்படின்றான். அப்போது யாருடைய கனமாக இருக்கணும், நன்மை கனமாக இருக்கணும்னு என்னது? எண்ணிக்கையா? ஹம்சா ரலியல்லாஹு அதிகமாக தொழுதாங்களா, இல்லை நம்மளுக்கு தொழுகை அதிகமாக இருக்கா? ஹம்சா ரலியல்லாஹு எத்தனை தொழுதாங்க? எத்தனை ரக்கா தொழுதுருப்பாங்க? எத்தனை வருஷம் தொழுதுருப்பாங்க? 2 வருஷம் 3 வருஷம் தொழுதுருப்பாங்களா? ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த தொழுகை நன்மை போடுவான்ல, நன்மை தராசில் காட்டுவான்ல. நம்மளுடைய 45 வருஷ தொழுகை எல்லாத்தையும் போடுவான்ல, எது கனம் இருக்கும்? 45 வருஷ தொழுகை கனமாக இருக்குமா? ஹம்சா ரலியல்லாஹு தொழுத 2 வருஷம் 3 வருஷம் தொழுத தொழுகை கனமாக இருக்குமா? எது? இஹ்லாஸ். அல்லாஹ் இங்கே பார்க்கக்கூடியது என்னது? அந்த செயலுடைய வெயிட்டு, நிற்கக்கூடிய களம், எந்த சுச்சுவேஷனில் எந்த காலகட்டத்தில் யாருக்கு எதிராக எப்படி புரட்சி செஞ்சு நின்னா அந்த கனம், அந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதுதான் இங்கே வெயிட்டு காட்டும். சரி, புரியுதுங்களா? அப்போது இங்கே நம்மளுக்கு எண்ணிக்கை கொண்டு இங்கே நம்ம அமல்கள் கிடையாது. ஒரு அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது அல்லாஹ்வே என்ன பண்ணுவான்? தூக்கி பிடிப்பான். சரிங்களா? அல்லாஹ் ஒருத்தரை பிடிச்சிருச்சு, அவனுக்கு சொர்க்கம் தரணும்னு நாடிட்டான், இவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தரும் அப்படின்னா அவனுக்கு விசாரணை எப்படிமா இருக்கும்? சில பேர் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா மறுமை நாளில் கூப்பிடுவான். விசாரணை எப்படி வச்சுருப்பான்னா திரையை போட்டு வச்சுருப்பான். மக்கள்லாம் நிற்பாங்க. திடீர்னு ஒரு திரை வந்துடும், உள்ளே போயிடுவார். உள்ளே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு, எந்த வெளிச்சம் வெளியே யாருக்கும் தெரியாது. உள்ளே போயிடுவார் அவர். உள்ளே போனோடனே அல்லாஹ் இந்த கிதாபை பிடி அப்படின்னு கையில் கொடுத்துருவான். கையில் கொடுத்தோடனே அவர் படிப்பார். படித்து பார்த்தா ஃபுல்லாக தீமையாகவே இருக்கும். படிக்க 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 முகம்லாம் செவந்து போய் அப்படியே வேறு ஊற்றி அப்படியே மாறி ஆயிடுவார். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவானோ ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருப்பானா, இப்போ இந்த நன்மை தீமை பண்ணியிருக்கியா? ஆமாம் இல்லான்னு வேணாம். சொல்ல 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 மூஞ்சி அப்படியே கருத்து 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 போயிடும். அப்படியே அவன் நினச்சிருவான், அவ்வளோதான், இன்றைக்கி அப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான், அவன் முடிவே பண்ணிடுவான். அவன் அப்படியே கீழே மண்டையை தொங்க போட்டுருவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அவன்கிட்ட ஒரு செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன செயல்? சில பேருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட விசாரணையும் எல்லாம் நடத்துவான். அந்த செயலை பொறுத்து என்ன செயல் அப்படின்னா சில விசாரணை சில பேருக்கு அல்லாஹ் தெரிய போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் சதர முஸ்லிமன் ஃபித் துன்யா சதரல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யார் உலகத்தில் ஒரு முஸ்லிமின் குறையை அல்லது மானத்தை அல்லது தவறை மறைக்கின்றாரோ அல்லாஹ் அவர்களின் பாவத்தை உலகத்திலும், அவர் செஞ்சிருப்பார்ல தனிப்பட்ட ஒரு பாவமோ ஒரு குறையோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார்ல, உலகத்துலேயும் மறைக்கிறான், மறுமை நாள்லேயும் மறைக்கிறான். அப்படி என்னப்பா விசாரணை ஒன்று நடந்துச்சு, என்னதான்ப்பா உள்ளே போன, திடீர்னு வந்து நிறையா சொருக்கு, என்னப்பா இது எல்லா பேருக்கும் இப்போ 8 வெளிச்சமாக இருக்கும்போது நீ மட்டும் என்னப்பா அப்படின் போது அவருக்கு அல்லாஹ் பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் உலகத்தில் சில நபர்களுடைய குறையை கண்டிருப்பார், பார்த்துருப்பார், அதை யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். கூடியே இருப்பார். அவர் அந்த மாதிரி சவுடாலாக பேசுவார், மனசில் தெரியும், நீ என்ன பண்ணேன்னு அன்றைக்கி தெரியுமா மனசில் நினைப்பார். ஆனால் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். சொல்லாதனால ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றினால அல்லாஹ் என்ன பண்ணுறான், நாளைக்கு அந்த அடியாருடைய தவறுகளை மன்னித்து அவனுக்கு ரகசியமாக விசாரணை செஞ்சு நீ என்னென்ன தனிமையில் பண்ணியிருக்க பாருன்றதை அவனுக்கு காட்டி இது எல்லாமே நான் மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா, நீ ஒருத்தனை மறைச்ச, இது எனக்கு பிடிச்சி போனதுனால இன்னைக்கு நானும் உன்னை மறைக்கிறேன், நீ சொர்க்கத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுப்புவான். இன்னைக்கு இந்த செயல் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை கண்டோன்னே, ஆனால் விஷயத்தை பார்க்கறது கூட இல்லை, கேள்விப்பட்டோன்னே பரப்புறது, அவனை பற்றி அண்ணாவோ அவன் மனசில் அப்படி இருக்கா இல்லையா, இவனே ஒரு யூகத்தை இவரே ஒரு முடிவு பண்ணி இவரே இது பண்ணி அது முடிச்சு போட்டு அது பெருசாக்கி அது பூதாகரமாக்கி ஃபேமிலி பிரிக்கிறாங்களா இல்லையா? ஒரு சின்ன ஒரு போட்டோன்னே எவ்வளோ பெரிய விரிசல் உண்டாகுது, எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுது. இந்த மாதிரி உலகமே பண்ணிக்கிட்டு இருக்கு, உலக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணுதா இல்லையா? இவனுக்கு அவனை மேலே வஞ்சம் போடுறது, அவனை இவனை மேலே வஞ்சம் போடுறது, இதனால் போர் வந்து
பாமர மக்கள் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சின்ன நபராக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ஒருத்தருடைய குறைய மறைச்சிட்டேன் அப்படின்னு. அரசாங்கம் பண்ண வேண்டியது, ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம் தப்பு செய்தா அந்த தப்பு என்ன பண்ணணும், தண்டித்து இது பண்ணிட்டு அந்த தப்பு என்ன பண்ணக்கூடாது, இந்த அரசாங்கம் இப்படிலாம் தப்பு பண்ணிச்சுன்னு காட்டக்கூடாது. அதை மறைச்சு அந்த என்ன பண்ணணும், அகற்றணும். அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுறதில்ல. மேற்கொண்டு நான் தப்பிச்சேன்டா எப்பா அவன் மாட்டினா போதுன்ற மாதிரி அவன் மேலே பழியை போட்டு என்ன பண்ணுறது, மேலவங்க பண்ணிக்கிட்டே இருக்குது. பண்ணுறாங்களா இல்லையா? இன்றைக்கி இந்த நாடு அந்த நாடு மேலே குறை சொல்லுது, அந்த நாடு இந்த நாடு மேலே ஏன்டா இப்படி குறை சொல்லிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியை தற்காத்து கொள்கிறான். இன்றைக்கி போன வாரம் கூட என்ன பண்ணாரா, அமெரிக்கா கிட்ட போயிட்டு உதவி கேட்டாப்லையா, சவுதி மன்னர் கேட்டாரா, என்ன கேட்குறாரு, உயிர் காப்பாற்றுங்க, எங்களுக்கு எப்போ வேணாலும் இவங்க என்ன பண்ணுவோம், ஈரான் என்ன பண்ணும், இப்போ தான் இவங்க மேலே தாக்குதல் கொடுக்கும். யாருக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது சொன்னான், யூதனை நீ தோல்னாவும் ஆக்கிறாத, அவன் நம்பிக்கை குறைனா ஆக்காதன்னு எல்லாம் சொல்கிறான். இவன் யார்கிட்ட போனான், இப்படி தான் போகும் நம்ம மனசு. சரி, அப்போது ஒருத்தருடைய குறையை கண்டால் என்ன பண்ணணும், சொல்லக்கூடாது, அதை மறைக்கணும், சாகிற வரைக்கும் கூட சொல்லக்கூடாது. ஏன், அதில் ஒரு நன்மை இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு அதே மாதிரி யார் ஒருவர் அடுத்தனோட குறையை மறைக்காமல் வெளிப்படையாக பேசி கக்கிடுறாங்களோ சொல்லிடுறாங்களோ அதனால் விரிசல் உண்டாகுதோ அல்லாஹ் அவங்களுக்கு என்ன தான் தண்டனை கொடுக்குறான். நாளை மறுமை நாள் யார் ஒரு முஸ்லீம் மானத்தை வெளிப்படுத்தி விடுறாங்களோ அல்லாஹ் அவனை கௌரவிக்கும் நாளில் அவனை அசிங்கப்படுத்துகிறான். என்ன பண்ணுவான்ல, அவன் நன்மை கொண்டு வந்திருப்பான், நன்மையாக வந்திருக்கும், எல்லாமே கரெக்டாக செஞ்சுருப்பான். ஆனால் ஒருத்தனுடைய மானத்தை வாங்கினதுனால அல்லாஹ் அவனுக்கு கௌரவிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவானா, கேவலப்படுத்துவான். எப்படி கேவலப்படுத்துவான், உலகத்துக்கே காட்டி அசிங்கப்படுத்துவான். இந்த மாதிரிலாம் நடக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மிகப்பெரிய கருணையாளர். ஏன் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சுச்சுவேஷனு, இந்த மறுமை நாள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே வரும் இல்லையா, எல்லாம் அவ்வளோதான் போல், நம்ம தண்டிச்சிருவான், ரொம்ப பிடிச்சிருவான் போல் அப்படின்னு நினைக்கிறீங்கள. இன்னும் அவகாசம் இருக்குது உங்கள்கிட்டலாம், இன்னும் அவகாசம் இருக்குது. எப்படி தான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு போரில் ஒரு பெண்மணி என்ன ஆயிடுறாங்க, கைதி ஆயிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்ட அந்த போரில் ஒரு பெண்மணி கைதி ஆயிடுறாங்க. அவங்களுடைய கை குழந்தை, பால்குடி குழந்தைய என்ன பண்ணிடுறாங்க, பிரிச்சிடுறாங்க. அந்த குழந்தை இன்னொரு இடத்துக்கு போனோடனே குழந்தை அழுகிற சத்தத்தில் தாய்க்கு என்ன ஆகுது, பால் சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே ஊற்றுது. என்ன ஆகுது, அந்த குழந்தையோட அழுகை சத்தத்தில் ட்ரெஸ்ஸுலேருந்து என்ன ஆகுது, அந்த பால் சொட்ட ஆரம்பிக்கும்போது அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த அழுகை சத்தத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே போய் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி எடுத்து அரவணைச்சு அதுக்கு பால் கொடுக்குறாங்க. இந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சஹாபாக்களும் பார்க்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த தாய் அந்த குழந்தைய நெருப்பில் போடுவாளான்னு கேட்குறாங்க. அந்த தாய் அந்த குழந்தைய நெருப்பில் போடுவாளான்னு கேட்குறாங்க. இல்லை யாரும் சார், அது எப்படி போடுவாது, அது போட மாட்டா அப்படின்றாங்க. அப்போ ரசூல் சொல்கிறாங்க, வல்லாஹு அர்ஹம் ஹாதிஹி, இவளை விட உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன், கருணையால். உங்களை நரகத்தில் போகிறதுக்கு அல்லாவுக்கு எந்த வகையிலும் என்ன கிடையாதான், நாட்டமே இல்லையா, அவனுக்கு நரகத்தில் போகிறதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது. ஏன், இந்த தாய் பார்க்குறதில்ல, இந்த தாய் எப்படி நெருப்பில் போடுவா, அதை விட பல்மடங்கு உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன், கருணையால் அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சில அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நன்மையே செய்திருக்க மாட்டாங்க. சரியா, நன்மையே, இதெல்லாம் ஹதீஸ், நான் சொல்கிறதெல்லாம் ஹதீஸ். சரிங்களா, சில அடியார்கள் நன்மையே செய்திருக்க மாட்டாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்கள் மீது தரஜா உயர்த்தி வச்சுருப்பாங்க. இவனுக்கு நான் சொர்க்கத்தை தந்தே தீர்வுன்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கி வச்சுருப்பானா. அப்போது அவன் நன்மையை செய்ய மாட்டேங்கிறான், தொழுக மாட்டேன்றான், நன்மை பக்கம் எவன் போக மாட்டேறான், நன்மை ஏவி தீமை பக்கம் போக மாட்டேங்கிறான், எதுவுமே போக மாட்டேங்கிறான். ஆனால் குணங்கள் கரெக்டாக இருக்குது, ஏதாவது பார்த்தானா கருணை காட்டுறான், இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு எப்படி வச்சுருக்கிறான், என்ன நாடி இருக்கான், நன்மையை நாடி இருக்கிறான், எது சொர்க்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாடி இருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை,
இபாதத் இல்லை, குரான் படிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறான் அவன். ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கணுன்றதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா உலகத்தில் வேறு வகையான டெஸ்ட்டை கொடுப்பானான். பொருளாதார நெருக்கடி, காசே வராது, பஞ்சப்பாடு, சரியா, அப்படி ஒரு கஷ்டம். ஏன் அவனை சோதிக்கிற, இதில் நீ பாஸ் ஆகிட்டியாவது உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துருவேன், சபுராக இருந்துட்டேன் அப்படின்னா நீ நான் சொர்க்கத்தை கொடுத்துருன்றக்காண்டி அவனுக்கு குழந்தைய கொடுத்து குழந்தைய வாங்குறது, மனைவியை கொடுத்து மனைவியை பிடிங்கிறது, சீக்கிரத்தில் அம்மா அப்பா போயிடுறது, சரியா, அதுக்கப்புறம் அவனுக்கு பொருளாதாரமே கொடுக்க முடியாமல் ஆக்கிறது. அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எது போட்டாலும் என்ன ஆகுது, லாஸு லாஸு லாஸு, என்ன பண்ணாலும் லாஸு, எது பண்ணாலும் லாஸு, எதுவுமே முடியல, எல்லாமே கஷ்டம் 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 கஷ்டம். ஒரு கஷ்டம் போச்சுன்னா இல்லையா, அது கூட அதுக்கு பின்னாடியே 3 கஷ்டம் தொடர்ச்சியாக வருது. இந்த மாதிரி வரும்போது அதில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை அல்லாஹ் சோதிக்கிறாங்க. அது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ்காண்டி இதை நான் தாங்கிப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அதை கடந்து போகிறான் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணுறான், சொர்க்கத்தை தரான் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அடியார்களுக்கு அல்லாஹ் எப்படி வச்சுருக்கிறான்னா கையில் விலங்க மாட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சில அடியார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு ரஹ்மானாக இருக்குது. இவ்வளோ நேரம் நான் பேசினதே அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசினேன். இப்போ நான் சொல்கிறது அல்லாஹ் நம்ம மேலே எந்த அளவுக்கு ரஹ்மானாக இருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி சொல்கிறேன். அல்லாஹ் சில அடியார்களுக்கு விலங்கிட்டு எங்கே கொண்டு போனோம், விலங்கு யாருக்கு மாட்டுவாங்க, நரகவாசிக்கு தானே. சில அடியார்களுக்கு அல்லாஹ் விலங்க மாட்டி சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போவான். நீ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்தே தாண்டா ஆகணும் அப்படின்றத. ஏன் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா கெட்ட பக்கமே போக விடாத அளவுக்கு நண்பர்கள், நல்ல நண்பர்களாக கொடுப்பான். அவனுக்கு சில பேரை பார்த்துருப்பீங்கன்னா அவனுக்கு விபச்சாரம் பக்கம் போக விடாமல், சினிமா பக்கம் போக விடாமல், ஹராம் பக்கம் போக விடாமல், ஹலாலை மட்டுமே பேணக்கூடிய அவன் வாழ்க்கையை அப்படியே வகுத்த மாதிரியே இருக்கும், கச்சிதமாக வகுத்த மாதிரியே அல்லாஹ் ஆக்குவானா. ஏன் அப்படின்னா அல்லாஹ் நாடுறானா உனக்கு நான் உனக்கு சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக கூட்டே போவேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அந்த மாதிரி அடியாருக்கெல்லாம் வெளியே வரணும். ஏன்னா அல்லாஹ் சொர்க்கம் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு, நான் எதை கொடுக்க போகிறேன், உங்களை படித்ததே எது, சொர்க்கம் கொடுக்கறதுக்கு தான், தண்டனை கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் உங்களை படிக்கலை, இதை நான் உன்னை மிரட்டுறேன், இருந்தும் நீ தப்பு செஞ்சால் நான் என்ன பண்ணுறது, என் விதியில் நான் எழுதி வச்சனாலும் உனக்கு நரகம் போக வேண்டியதாக இருக்குது, அதனால் நான் சொர்க்கத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதிலேருந்து ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன, முதல்ல ஏந்திரிச்சோடனே அல்லாஹ் வந்துட மாட்டான், மறுமை நாள் ஏந்திச்சு நின்னோனையே யார் வந்துட மாட்டான், நமக்கு முன்னாடி அல்லாஹ் வரமாட்டான். சில காலங்கள் நம்ம தத்தளிக்கப்படுவோம். வட்டி வாங்கினவன் பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான், வட்டி உண்ணவன் பைத்தியக்காரமாக திரிவான். எங்கே திரிவான், மாஷர் நாளில். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம உடுத்துகிற உடையில் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம அணிகிற சப்பலில் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கல்லுலேயும் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம அணிகிற நகையில் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம போடுற பெட்ரோலில் வட்டி இருக்கா இல்லையா, நம்ம எல்லாத்துலேயும் வட்டியில் இருக்கோம். இன்னைக்காக தோபா கேட்குறோமா, பைத்தியம் பிடிச்சி பித்தம் பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி எந்திச்சு ஓடுவாங்கன்றான்லாம். ஏன் எந்திரிச்சு எங்கே ஓடுவாங்கன்னு அவனுக்கு தெரியாது, ஓடுவாங்க. ஆனால் நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அபூதர் கிஃபாரிலாம் அவங்க யாருமே இல்லாமல் தனியுமே எழுப்பப்படுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அபூதர் கிஃபாரிலாம் எழுப்பப்படுவாங்க. இதெல்லாம் யாருடைய பாக்கியம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்படக்கூடிய பாக்கியம். இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தியாகம், அவங்களும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிப்பாங்க, ஏந்திரிச்சு நேராக போயிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்காது, இவங்களுக்குலாம் பித்தம் பிடிக்காது. ஏந்திரிச்சோன்னே அவங்களுக்கு இலக்கு தெரியும், எங்கே போய் உட்காரணும், எங்கே உட்காரணும் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏந்திச்சு வந்தோடனே அவங்களுக்கு கௌரவிக்கப்படும், வாங்க போய் உட்காருங்க அப்படின்ட்டுருவாங்க. அபூதர் கிஃபாரிலாம் எப்படி எழுந்திரிப்பாங்க, பத்ரு போரில் உயிர் கொடுத்த சஹாபாக்கள் எப்படி எழுந்திரிப்பாங்க, ஊது போரில் உயிர் கொடுத்த சஹாபாக்கள் எப்படி எழுந்திரிப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து அபூபக்கர் எல்லாம் எப்படி எழுந்திரிக்கப்படுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உசைன் எல்லாம் எப்படி எழுப்பப்படுவாங்க, இவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுப்புவாங்களா, இல்லை, இவங்களா நன்மையவே தீமையை தடுத்தவங்க, அதுக்காண்டி பாடுபட்டவங்க, அதுக்காண்டி உயிரை கொடுத்தவங்க. இவர்களெல்லாம்
அழகான முறையில் எழுப்பப்படுவார்கள், அவர்களை கௌரவிக்கப்படும், அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை காட்டப்படும், அங்கே போய் அழகாக போய் உட்காருவாங்க. அப்போ நம்ம வாழ்நாளில் அல்லாஹ் கிட்ட சில துவாக்கள்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க ஒ சுக்ரிக்க ஒ ஹஸ்னி இபாதத்திக்க. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறக்கூடியவனாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, உன்னுடைய நல்ல அடியானாக இருக்கக்கூடியவனாக என்னை ஆக்கி அல்லான்றது அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்கிறான்? நினைவு கூறுறது. நினைவு கூறுறதுன்னு என்னது? இப்போ நான் ஒரு செயல் செய்ய போகிறேன், இந்த செயலில் என் அல்லாஹ் இருக்கானா, என் முகமது இருக்கிறாங்களா, என் மார்க்கம் இருக்கா, என் மார்க்கம் அனுமதிக்குதான்றதை நினைவு கூறுறது. நம்ம நினைவு கூறுறது என்னது? நமக்கு வர்றது டாட் என்னது? வா உட்காந்துடலாம், வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, உட்காந்து உருட்டு தஸ்மீ பண்ணி, இந்த நினைவு கூறுதல் இல்லை. வீட்டில் ஒரு விஷயம் வருதா, இது என் மார்க்கத்துக்கு உகந்ததா இல்லையா கவனிக்கணும். அதுதான் அந்த திக்கரிக்க. ஒரு சுக்குரிக்க, உனக்கு நன்றி செலுத்து. நீ எதை கொடுக்குறியோ, எது எனக்கு கொடுத்துருக்குறியோ அதை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நன்றி செலுத்துவேன். ஓ ஹுஸ்னி இபாதத்திக்க, உனக்கு நல்ல அடியானா நான் இருப்பேன். எப்படி இருப்பேன் நான்? நல்ல முறையில் நல்ல அடியானா இருக்க எனக்கு செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கணும். அதுக்கப்புறம் நபீனா சொல்லம் துவா கேட்க சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக வல் ஹுதா வல் துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு கொடு, நேர்வழி எனக்கு கொடு, உனக்கு அஞ்சக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு, வல் அஃபாஃப, உனக்கு பேணி வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடு, வல் கினா, போதும் என்ற மனப்பான்மை எனக்கு கொடு யா அல்லாஹ். இது எல்லாம் நம்ம கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இது எல்லாம் தான் இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்துக்கிட்ட இல்லை. இது இல்லை, என்னென்ன இல்லை? நேர்வழி முஸ்லீம் சமுதாயத்துக்கிட்ட இல்லை. என்ன நேர்வழினே தெரியாமல் ஒரு நேர்வழி கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாவை அஞ்சவே மாட்டேன்றாங்க. அல்லாவை அஞ்சுறன்ற விதத்தில் அஞ்சணும். எந்தில் வெஞ்சணும்? என் அரசாங்கத்தில் அல்லா இருக்கிறானா, என் பொருளாதாரத்தில் அல்லா இருக்கிறானா, இந்த இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் அல்லா இருக்கிறானா, நான் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் அல்லா இருக்கிறானான்னு பார்க்கணும். அதுதான் அச்சம், அதுதான் அச்சம். அதே மாதிரி பேணுதல், நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லாவுக்கு விருப்பமானதாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி எதை கொடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ் கிட்ட போதும் என்ற மனப்பான்மை என்கிட்ட இருக்கான்றது பார்க்கணும். இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தில் போதும் என்ற மனப்பான்மையே இல்லை. அவனுக்கு தானே இருக்குது ஆசை, பேராசை இருக்குது, வாழணுன்ற ஆசையும் இருக்குது, நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. அடுத்தவனை பார்த்து என்ன பண்ணுறான், ரோல் மாடல் எடுத்துக்கிறான். அவன் சம்பாதிக்கிற மாதிரி நான் சம்பாதிக்கணும், அவன் காருக்கு போகிற மாதிரி நான் காருக்கு போகணும், அவன் எப்படி யூஸ் பண்ணுறான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன். இப்படி தான் போட்டிக்கு போட்டியாக போயிட்டுருக்கு. இது இல்லை நம்ம வாழ்க்கை, இது இல்லை நம்ம இலக்கு. நம்ம இலக்கு என்னது? நன்மையேவி தீமையை தடுக்கணும். நாளைக்கு மறுமை நாள் நம்ம எழுப்பப்படும் போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம எந்திரிக்கக்கூடாது. எப்படி எந்திரிக்கணும்? மக்கள்லாம் கூச்சல் போட்டு ஓடுவாங்க. எதுக்கு ஓடுவாங்கன்னு தெரியும். இந்த தெருவில் ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் பேன்னு ஓடினாங்கன்னா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பயம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருப்பீங்களா? நீங்கள் கேட்குறீங்க, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறா, கத்திக்கிட்டு ஓடுறான். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பில்லியன் கலக்கின மக்கள் ஓடுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கும் வந்து நீயும் கத்திக்கிட்டு ஓடுவேன். ஏன் ஓடுறேன்னு தெரியாது. ஏன்னா பேச மாட்டான். ஒருத்தர் என்னது இன்றைக்காமே இருக்காது. என்னது பேசக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. என்னப்பா அவன் பேர் என்னப்பா, ஏன்ப்பா ஓடுற, எங்கேருந்துப்பா வந்தேன்னு அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. அவ்வளோ ஓடுவோம். இந்த நாளுக்கு பயந்துக்கோங்க. நமக்கு இன்னமும் அவகாசம் இருக்குது. நம்ம அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லான்னா பல தாய்க்கு சமமானவன். 100 தாய்க்கு என்னது அவன் சமமானவன். நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதுக்கு தான் நாடுறான். நமக்கு அல்லாஹ் நரகத்தை தர்றதுக்கு நாடலை. அல்லாஹ் நம்மளை பார்க்க சந்தோஷப்படுறான். நம்ம அல்லாவை காணணுமா இல்லையா? அல்லாவுடைய அந்த கண்டைக்காலை பார்க்க ஆசை இருக்கா இல்லையா? அந்த கண்டைக்காலை பார்த்துடும் அல்லாவுக்கு உடனே சுஜூதில் விழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நம்மளை படைத்த இறைவன் நமக்கு முன்னாடி தோன்றுவான். அந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும்? முழு பௌர்ணமி மாதிரி இருக்குமே. அந்த அல்லாவை பார்க்க ஆசை இல்லையா? அந்த அல்லாவை பார்க்கணுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். சில கஷ்டங்கள் பண்ணி பட தான் செய்யணும். அப்படிப்பட்ட நல்மக்களாக நம்ம மாறணும். சரிங்களா? நம்மளுடைய அடிபணிதல், நம்மளுடைய நேர்ச்சை, நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய மரணம், இது 4மே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம்னு கொடுத்தாங்களோ இது போன்று நம்மளும் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட அமல்களை கொண்டு இல்லை, அல்லாஹ் நம்மளை பொருந்தி, நம்ம அமலை கொண்டு எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அல்லாஹ் பொருந்திக்கிட்ட மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கணும். அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். நம்மளுடைய நீயத்தில் என்ன இருக்கணும்னா, நான் என்ன கேட்டனோ அதை நான் செய்யணும். யா அல்லாஹ், ஏதோ கேட்டேன் நல்லா இருந்துச்சு, பயம் சூப்பராக இருந்துச்சு,
பயான் கருத்தாக இருந்துச்சு, இந்த இடத்துல இப்படி மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த இடத்துல இதெல்லாம் இல்லை. இதில் ஒரு ஒரு விளக்கம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நூறை ஒளியை செய்யுங்க. புரியுதுங்களா? நாளைக்கு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் முன்னாடி தோணுன்னா அல்லாஹ் நான் கொடுக்குறானா, ஒளியை கொடுக்குறான். அந்த ஒளி இன்னைக்கு இங்கேயும் இருக்குது. ரூவுக்கு ஒரு ஒளி தேவைப்படுது. ரூவுக்கு என்ன தேவைப்படுது? எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ரூவுக்கு என்ன தேவைப்படுது? ஒளின்ற ஒரு ரூ தேவைப்படுது. அதுக்கு அது இருந்தால் தான் அந்த ரூ எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அந்த ரூ போல் அப்படின்னா அந்த ரூவுக்கு எப்படி இருக்காது, அந்த ஒளி போலன்னா அந்த ரூ ஆக்டிவே ஆகாது. அப்போ அந்த ரூவுக்கு ஒளி வேணும் அப்படின்னா அந்த ஒளி எங்கே இருக்குன்னா குரானில் இருக்குது. அந்த ஒளி எங்கே இருக்குன்னா இஸ்லாத்தில் இருக்குது. அந்த ஒளி எங்கே இருக்குது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஒளி எங்கே இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல இருக்குது. இது எல்லாம் தான் ஒளி. அந்த ஒளியை கொடுங்க. நாளைக்கு நம்மளும் இன்ஷா அல்லாஹ் முனாஃபிக்கு முன்னாடி நம்ம ஒளி தரக்கூடிய ஜுவாலையாக நீங்கள் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.